கைஸ் வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் பேக் டு தீபன் ஜிவி vlogs. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா வந்துட்டு மார்னிங் ஜீவிதா ரெடியாகி காலேஜை கிளப்பி விடுற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. காலையில் இங்கே எந்திரிச்சு வந்தோடனே பாருங்கள் சரியான மழை. எப்படி பஸ் ஏறி எப்படி போக போகிறோமோ தெரில, அதெல்லாம் தெரில, பார்த்துக்கலாம், போகிற போக்கில் போக வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். இன்னும் தீபன் ஜிவி vlogs வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பர் சூப்பர் வீடியோஸ் அப்படியே கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்துட்டு என்ன சமையல் எதுவுமே தெரில. மேடம் குளிச்சுட்டு இருக்காங்க, குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். நல்லா மழை அடிக்கடி வர்றதுனால செடியெல்லாம் வந்து இப்போ மிளகா வந்து சூப்பராக முளைக்குது. இங்கே பாருங்கள், நம்ம செடியில் வந்து இலையை விட மிளகாஸ் தான் அதிகமாக இருக்குது. சூப்பர். அது இல்லாமல் இன்னும் நிறைய பூலாம் விட்டுருக்கு. பார்ப்போம் இன்னும் எத்தனை மிளகா வருதுன்னு. கருவேப்பிலை மரமே இருக்குங்க. நம்ம எவ்வளோ வேணாலும் கருவேப்பிலை பறிச்சுக்கலாம். இங்கே உள்ள வந்து ஒரு பெரிய மிளகா செடி. மிளகா சைஸ் ஒவ்வொன்றும் பாருங்க, நல்லா அண்டா சைஸுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், நேற்று பாதி இதை வந்து ஜீவிதா க்ளீன் பண்ணிட்டேன், இன்னும் பாதி இருக்குது. நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் ஒரு 2 நாளில் மறுபடியும் பழைய ஃபார்முக்கு மாறிடுது. நம்ம தோட்டத்துக்கு புதுசாக 2 உறவுகள் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா வாழை மரம். இது வாழை மரத்துலேயே வந்து சின்ன சைஸ் வாழை மரமாம்மா. வச்சோம்னா வந்து ஒரு ஆள் ஹைட்டுக்கு தான் வருமாம்மா. அதுலேயே வந்து கன்று விட்டுரும் அப்படின்னு சொல்லி பிரபு கொடுத்தாங்க. இது வந்து நம்ம வீட்டிலேருந்து பிடிங்கிட்டு வந்த வாழை மரம். ஸோ இந்த 2 வாழை மரத்தையும் நம்ம நடணும். இந்த வாழை மரத்து பேர் என்னன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நமக்கு பேர் என்னன்னு தெரில, ஆனால் வந்து பிரபு வீட்டில் வந்து தாரையை விட்டு தாரை எடுத்துட்டாங்க. காலை வணக்கம். காலை வணக்கம். இன்னைக்கு வந்து திங்கக்கிழமை ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே அடுத்தடுத்து ஒரு வாரம் ஃபுல்லாக ஓடிட்டே தான் இருக்கணும். நீ எப்பயுமே ஓடிக்கிட்டே தானே இருக்க. ஓடி போய் பஸ் ஏற நீ ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். அதுக்குள்ள எப்படியாவது எக்ஸாம் வச்சு ஒரு வேலை வாங்கிடணும். சரி சரி, இன்னைக்கு மார்னிங் நீ என்னென்ன சமைச்சுன்னு அப்படியே லிஸ்ட்டு சொல்லு பார்க்கலாம். லிஸ்ட்டு சொல்கிற அளவுக்குலாம் பெருசாக ஒன்றுமே கிடையாது. காலையில் அவசரத்தில் கிளம்புறதுக்கு ஒயிட் ரைஸ் செஞ்சுருக்கேன். சைடிஷ் வந்து நம்ம வீட்டில் வந்து ரத்த பொரியல். ரத்த பொரியல், இது வாழைப்பூ பொரியல், ரத்த பொரியல், சிக்கன் இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். இது வந்து நேற்று நைட்டே வந்து சுத்தம் பண்ணி வச்சாச்சு, காலையில் இதே செஞ்சு கொண்டு போயிடலான்னு. அதனால் வந்து வாழைப்பூ பொரியல் செஞ்சாச்சு. கூட வந்துட்டு கொத்தமல்லி வந்து விலை ரொம்ப கம்மியாக கிடைக்குது சந்தையில். அதனால் கொத்தமல்லி சட்னி செய்யலாம்னு சொல்லிட்டு கொத்தமல்லி சட்னி செஞ்சுட்டேன். அதனால் கொத்தமல்லி சட்னியும் வாழைப்பூ பொரியல், நேற்று வச்ச ரசம், அவ்வளோ சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இப்போ ரெடி ஆயிடலாம். நான் ரொம்ப நாளாக வந்துட்டு எனக்கு காலேஜ் கிளம்புறதுக்கு டைம் ஆகுது, ஒரு ஹேர் ட்ரையர் வாங்கி கொடுத்தா சீக்கிரம் ட்ரை பண்ணிட்டு போயிடும்னு கேட்டுகிட்டே இருந்தேன். ஃபைனலாக வந்துட்டு அகாராவிலேருந்து இந்த ஹேர் ட்ரையர் வாங்கி கொடுத்துட்டாங்க. எப்படி வாங்கி கொடுக்குன்னு தோணிடுச்சு அப்போ தான். ஆமாம், ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கேன். சரி வாங்கிடலாமேன்னு வாங்கிட்டேன். 2 வாங்கியிருக்கேன், உனக்கு ஒன்று எங்கள் அம்மாவுக்கு ஒன்று. பரவாயில்ல, அப்படி தான் இருக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் நிறைய பேர் வந்து லிங்க் கேட்டே இருக்கீங்க. லாஸ்ட் டைம் வந்துட்டு மீஷோவில் வாங்கின அந்த பாக்ஸுக்குமே லிங்க் கேட்டிருந்தாங்க. அது வந்துட்டு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாதனால லிங்க் ஷேர் பண்ணல. அப்புறம் அந்த எலக்ட்ரிக் லைட்டருமே கேட்டிருந்தீங்க. அதனால் ஃபோன் சேஞ்ச் பண்ணதுனால என்னோட அந்த இதுவுமே ஆர்டர்ஸ் ஹிஸ்ட்ரிலாம் போயிடுச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஏற்கனவே ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டேன், எனக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அகாரா ஹேர் ட்ரையர் வேணும்னா நான் கீழே லிங்க் மென்ஷன் பண்ணுறேன், உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா வாங்கிக்கோங்க. சரி, முடி காய வச்சுட்டு கிளம்பலாமா? வந்து ஃபேனுக்கு 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ஹீட்டுக்கு வந்துட்டு 3 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. இந்த ட்ரையர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது கூட வந்துட்டு இன்னும் 3 அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து அகரோலேருந்து தான் இந்த ஹேர் ட்ரையர் வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு கோம்பு அட்டாச் பண்ணி நீங்கள் ஹேர் ட்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. சேம் டைம் வந்துட்டு சிக்கலுமே எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா கான்சன்ட்ரேட்டட் நாசில், இது வந்துட்டு எந்த இடத்துல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஹேர் ட்ரை பண்ணணுமோ அங்கே வச்சு நம்ம பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு ஹேர் ட்ரையர் தான் நினச்சேன், ஆனால் இது கூட 3 அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் டிஃப்யூசர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது டிஃப்யூசர் எதுக்குன்னா, நம்ம ஒரு கர்லி ஹேர் இருக்கும், இல்லைன்னா வேறு ஏதாவது ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணுறோம், அது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த டிஃப்யூசருமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஐடியாவாக தான் இருந்துச்சு. ட்ரையர் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அகரோ ஹேர் ட்ரையர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. கலருமே ரொம்ப ஸ்டைலிஷாகவும் டிசைன்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இல்லை செமையாக இருக்குது, ப்ரீமியமாக. இந்த ப்ராடக்ட் நீங்களும் வாங்க நினச்சிங்கன்னா நான் கீழே வந்து லிங்க் மென்ஷன் பண்ணுறேன், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாம். நம்ம வந்து சண்டே வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறாங்க கடல் மீன் மார்க்கெட் போயிட்டு சங்கரா மீன் குழம்புலாம் வச்சோம். அப்புறமா அன்றைக்கி அம்மா வீட்டுக்கெலாம் போயிட்டு அப்புறம் பிரபண்ணா வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஸோ அந்த வீட்டெல்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் டைம் ஆச்சு, நானும் வேலைக்கு போயிட்டு வந்தேன். 2 நாட்களுக்கு முன்பு எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தீபன் ஜிவி vlogs. எங்க கிளம்பிட்டோம்? கட்டப்பையோட எல்லாம் எங்க போவாங்க? ஆமா, சந்தைக்கு தான் போறோம். உங்களுக்கே தெரியும், எனக்கு மொத்தம் 2 டியூட்டி. வெள்ளிக்கிழமை ஒரு டியூட்டி வந்து அம்மாவை கூட்டிட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்க சந்தைக்கு போகணும். சனிக்கிழமை வந்து சனி சந்தைக்கு கூட்டு போகணும். வெள்ளிக்கிழமை சந்தை வந்து மேக்ஸிமம் எல்லாத்தையும் காமிச்சாச்சு. இப்போ வந்து சனி சந்தைக்கு போறோம். அங்க போயிட்டு ஒரு கருவேப்பிலை இருந்து அங்க இருக்கிற
பலாப்பழம் வரைக்கும் என்ன வேலை எல்லாம் கேட்டு சொல்றேன், ஓகேவா? ஆமா, எல்லா வேலையும் கேட்டு சொல்றோம். உங்க ஊர்லயுமே வந்துட்டு என்ன வேலைன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் அதை பார்த்துட்டு அடுத்த டைம் சந்தைக்கு போகும்போது என்னங்க இந்த ஊர்ல வந்துட்டு இந்த வேலை தான் சொல்றாங்க, இவ்வளவு வேலை சொல்றீங்களேன்னு கேட்டு அங்க வாழைப்பழம் 50 ரூபா சொன்னா 50 ரூபா தானே பரவாயில்ல அப்படின்னு வாங்கிட்டு வருவா. அப்படி எப்படி வாங்கிட்டு வந்தாங்க? பார்கெயின் பண்ணணும். பண்ணலாம். சரி, இந்த வீடியோ வந்து அடிச்சிட்டாங்கன்னு. சோ இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க. எங்க ஊர் சந்தையில என்னென்ன விலைக்கு விக்குது எல்லாமே பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். சந்தைக்கு போறதுக்கு முன்னாடி என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். இங்க பாரு, ஒண்ணுமே இல்ல. என்னத்தை காமிக்கிறது? தக்காளி இருக்கு. போன சந்தையில வாங்கின பூசணிக்காய் 10 ரூபாய்க்கு வாங்கணும், அதுவுமே இருக்கு. பாவக்காய் 10 ரூபாய்க்கு கொடுத்தாங்க போன டைம், அதுவும் இருக்கு. போன டைம் வாங்கினதே இன்னும் தீக்கல. ஆக்சுவலா 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சந்தைக்கு போனோம். அப்படியே இருக்கு. 2 வாரத்துக்கு ஒரு டைம் தான் போறோம். போறப்ப 300 ரூபா 250 ரூபா அப்படிதான் செலவாகுது. அது 2 வாரத்துக்கு வருது. சன்னி சந்தைக்குள்ள வந்தாச்சு. கொய்யாப்பழம்லாம் 1 கிலோ 40 வாங்கலாமா? ஆரம்ப வாங்கிக்கலாம். 8 மணி ஆயிடுச்சு. நல்லா பீக்கான அவரை தான், சரியான கூட்டம். உள்ள நுழைஞ்சோலையுமே நல்லா பஜ்ஜி போண்டா வாசம், ஒரு பக்கம் பலாப்பழம் வாசம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி நல்லா மங்களகரமா இருக்கு. பூலாம் வித்துட்டு இருக்காங்க, அந்த வாசம் நல்லா இருக்கு. எலுமிச்சை பழம் எல்லாம் 1 ரூபா. இதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே வந்து எலுமிச்சை பழம் வாங்க வந்துட்டோம். இது வந்து 1 1 ரூபா, அது வந்து 3 10 ரூபா. ஸோ கருது வந்து 1 20 ரூபா, ஆனால் சைஸ் சின்னதாயிடுச்சு. தென் தேங்காய் வாங்க வந்திருக்கோம். தேங்காய் வந்து 15 20 25 3 விலையில் இருக்கிறாங்க. அடுத்து என்ன வாங்க போகிறேன்? அடுத்து வெங்காயம் தான் வாங்கணும் மெயினாக. எல்லாம் எல்லா சமையலுக்கும் வெங்காயம் தான் முக்கியம். வெங்காயம் வாங்கிடலாம். கிலோ வந்துட்டு வெளியே சொல்கிறாங்க சின்ன வெங்காயம் கிலோ 50 ரூபாயாம்மா. பெரிய வெங்காயம் 1,4 கிலோ 50 ரூபா சொன்னாங்க. சின்ன வெங்காயம் வந்துட்டு ஒரு பக்கம் இருக்கிறது 50 கிலோ 50, இன்னொரு பக்கம் இருக்கிறது கிலோ 40 சொன்னாங்க. பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் எவ்வளோ? 50 கிலோ 50. அப்படியே அப்பா நல்லா ஊர்பட்ட விலையாகி போச்சு. எல்லாம் 10 ரூபாயாம்மா கூறு. எது எடுக்கிறதுன்னு தெரியல. பெரிய சைஸா எடுத்துக்கலாமா இல்லை சின்ன சைஸா எடுத்துக்கலாமா தெரியல. சின்ன சைஸ்ல அதான் பிஞ்சு இது நல்லா இருக்கும். பிஞ்சு கத்திரிக்காய் அப்படின்னு தெரியாது, சின்னதுலேயே முத்தி போனதும் இருக்கும். சொரக்காய் இது ஹைபிரிட் சொரக்காய் தானே? இது நார்மல் சொரக்காய் தான். சரி ஓகே, இது 10 ரூபாயாம்மா வாங்கிக்கலாம். The next day. இது சந்தைக்கு போனது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்துட்டு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணி ஆயிடுச்சு. இப்போதான் வந்துட்டு மீன் எடுக்கவே போகிறோம். காலைல கொஞ்சமாக உப்புமா செஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போ மதியானத்துக்காக வந்துட்டு மீன் எடுத்து செய்ய போகிறோம். என்ன மீன் எடுக்க போகிறோம் என்னன்னு தெரியல. என்ன மீன் வேணும்? அங்கே போய் என்ன மீன் விலை கம்மியாக இருக்கோ அதை வாங்கிக்கலாம். பள்ளிப்பாளையத்தில் மீன் வாங்கலான்னு பார்த்தோம். அப்புறம் கருங்கல் பாளையத்தில் வாங்கலான்னு பார்த்தோம். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கேயே மீன் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அது பசிக்குது, அதனால ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு போகலாம். ஆமாம், பருவத்தில் ஜூஸ் குடிச்சா ரொம்ப நல்லது. காலைல அந்த ஒரே எண்ணெயில் யூஸ் பண்ணுற போண்டா பஜ்ஜிலாம் சாப்பிடாம ஜூஸ் குடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குல்ல வெறும் வயிற்றுல. சரி வா, டக்கு டக்குன்னு பொழப்ப பார்ப்போம். ஸோ நான் வந்து மாதுளம்பழம், நீ என்ன வாங்கியிருக்கேன்? காலையில் வந்துட்டு இந்த இடம் பேர் என்ன? மணிக்கூண்டு கிட்ட காலையில் வந்தீங்கன்னா பாத்திரங்கள்லாம் நிறையா போட்டிருப்பாங்க இந்த ஏரியாவில். ஆனால் நாங்கள் இப்போ வந்தது வந்துட்டு 10 மணி ஆயிடுச்சுங்கிறதுனால கடை எதுவும் இல்லை. ஒரு 7 மணிக்கு வந்தீங்கன்னா விலை ரொம்ப கம்மியான விலையில பாத்திரங்கள்லாம் வாங்கிக்கலாம். ஒரு மீன் வாங்குறதுக்காக காலமாட்டு சில வரைக்கும் வந்தாச்சு. ஈரோட்டோட அடையாளம் இதுதான். ஆமாம் அப்படியா? நான் ஒரே ஒரு கடை தான் நினச்சேன். நிறைய கடை இருக்கு. உள்ள மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 20 கடைக்கு மேலே இருக்கும். சரி போய் பார்க்கலாம். எப்படி இருக்கு? இவ்வளோ கூட்டமாக இருக்கு. இவ்வளோ வகையாக டிஃப்ரெண்டாக இருக்கு மீன் எல்லாம். அதான் சென்னையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இங்கே பாருங்க, மலை மாதிரி வச்சிருக்காங்க மீனெல்லாம் அடிக்கடி. தெரியல, வா பார்த்து தான் வாங்கணும். 2 பக்கமும் இருக்கு கடை. என்ன மீன் வாங்கலாம் ஐடியா? என்ன மீன் வாங்கலாம் தெரியலையே. சங்கரா மீன் கட்டலாம். பாருங்க, இது வரைக்கும் வீடியோவில் பார்த்த மீன் எல்லாமே நேரில் இருக்கு. ஆனால் என்ன வாங்குறதுன்னு தெரியல. ஆற்று மீன் வாங்கி வாங்கி இப்போ கடல் மீன் என்ன வாங்குறதுனே தெரில. கன்ஃபியூஷன் இருந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து இது என்ன மீன்? ஐல மீன். ஐலையும் சங்கராவும் வாங்கியிருக்கோம். அது வந்து எவ்வளோ சொன்னாங்க? 350. இது 250. மட்டி வந்துட்டு 200 ரூபாய் ஆகும். ஆமாம், ரேட்டு பரவாயில்லையா இல்லையான்னு எங்களுக்கு தெரில. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். 350 250 அங்கே வெட்டிட்டு இருக்காங்க. ரேட்டு பரவாயில்லையா ஜிவி? ரேட்டு வெளியே எவ்வளோ விற்குதுன்னு தெரியல. ஆமாம், கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஊரில் என்ன விலைன்னு. இங்கே பாருங்க எத்தனை வருஷம் இருக்குன்னு மீனெல்லாம். எங்கள் அப்பா இத்தா பெரிய மீன் நேரில் பார்த்துருக்கியா? உடம்பு எல்லாம் சேர்த்து எவ்வளோ
என்னது வாபலம்? 1000 ரூபாயா மட்டும். ஆட்டுக்கறி விட விலை அதிகமா இருக்கு. இது நாக்கு மீன். நாக்கு மீனுமாங்க. ஒரு மாதிரியா இருக்கு பாக்க சொல்றதுக்கு. வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. எல்லாமே வாங்கியாச்சு. ஆமா, ஐல 1 கிலோ, சங்கரா 1 கிலோ, கூட வந்துட்டு மீன் வறுவல் மசாலா 2 பாக்கெட், குழம்பு மசாலா 1 பாக்கெட் வாங்கியாச்சு. மொத்தம் 660 ரூபா. பாருங்க, நாங்கள் இங்கே வாங்கிட்டு கரெக்டாக வெளியில் வந்தோம். ஆப்போசிட்லேயே வந்து அங்கே ஒரு மீன் கடை இருக்குது. இங்கே வந்து மத்தி மீன் வந்து 100 ரூபா சொன்னாங்க. இங்கே வந்து மத்தி மீன் வந்து 150, 200 சொன்னாங்க. ஆனால் அங்கே வந்து 100 ரூபா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா அங்கே ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட மணி 12:30 மணி ஆயிடுச்சு. நீயா நானாவே ஓடிட்டு இருக்கு. இப்போ தான் வந்து சமையலை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆரம்பிப்போமா? எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஒவ்வொன்றா போட்டு தாளிச்சு குழம்பு வைக்கிறது தான். இது வந்து நம்ம சங்கரா மீன் எடுத்திருக்கோம். சங்கரா மீன் 1 கிலோ எடுத்திருக்கோம். ஆனால் நம்ம 2 பேருக்கு 1/2 கிலோவில் குழம்பு வச்சா போதும். அதனால 1/2 கிலோ சங்கரா மீனில் தான் மீன் குழம்பு வைக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் தாளிச்சு அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்துட்டு பாருங்க, ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறமா ஒரு 5-6 பல்லு பூண்டு, அப்புறமா கொஞ்சமா இஞ்சி, 2 பெரிய சைஸ் தக்காளி வந்துட்டு நீளமா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்போ பாரு இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கு இதில். அதனால தான் ஒரு அது என்னது ஈயோட சட்டி வாங்கி வச்சுக்கணும். வெங்காயத்தை போட்டுக்கலாம், பூண்டையும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்துட்டு வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த இது வேகிறதுக்கு மட்டும் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வந்து குழஞ்சி நல்லா வணங்கி வரணும். அது வரைக்கும் வந்துட்டு நல்லா வணங்கிக்கலாம். சரி, மீன் வந்துட்டு மசாலா போட்டு ஊற வைக்கிறதுக்கு எதுக்கு சின்ன வெங்காயம்? கண்ணு மலையாளத்துல கேளுது. மலையாளத்துல எனக்கு கேட்க தெரியாது. நம்ம செய்ய போறது வந்து மலையாள ரெசிபி, கேரளா ரெசிபி. சோ அதனால வந்து நீ ஏன்டா ஏதாவது கேட்கணும்னா மலையாளத்துல கேளு. கேட்கலாம். ചേട്ടൻ എന്താ ചെയ്യുന്നത്? അതാ കുട്ടി ഇപ്പോൾ നമ്മളെ വീട്ടില് ഇതെന്താ മീനിന്റെ നെയിം മറന്നു പോയല്ലോ. അയല മീൻ മേടിച്ചിട്ടുണ്ട്. അയല മീനുക്ക് വേണ്ടിയ മസാല ഇപ്പോ ഞാൻ ഉണ്ടാക്കുന്നുണ്ട്. கீரல் போட்டு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த கடைக்காரனுக்கு கத்தியில ஏதோ கண்ட மாட்டேங்குது. ஒரே ஒரு கீரல் போட்டு கொடுத்துருக்காங்க. பயங்கர கூட்டங்க. சம கூட்டம். அதான் ஒரு 4-5 வரி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோ. நம்ம சேச்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய ஒரு 2-3 வரி போட்டோம்னா தான் மசாலா அகத்தேக்கேறி நமக்கு நல்லா ஒன்றும் டேஸ்ட் கிட்டும். அகம்னா தமிழ், அகத்துக்கேரி. மோளே நான் பறஞ்சது மாத்திரம் கேட்ட மாதிரி. அப்படியே வந்துட்டு மசாலா பாருங்க, நல்லா வந்துட்டு தக்காளி வணங்கி வந்துருச்சு. இது கூடவே வந்துட்டு ஜீரகம், சோம்பு, மிளகு, இது 3மே இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜீரகம், சோம்பு, அப்புறமா மிளகு, இது 3மே ஆட் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வணக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். நானும் வந்து மீனுக்கு எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா வரி போட்டாச்சு. இது இன்னொருக்கா நல்லா கழுவிட்டு மசாலா என்னென்னு சொல்கிறேன். வணக்கி வச்சது ஆறுனதுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். அப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு வரமிளகாய் தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து இது நல்லா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள், இது வந்துட்டு உங்கள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா கடையில் வாங்கினது எடுத்துக்கலாம். இது வந்துட்டு 1 ஸ்பூன் போதும். ஓகே, இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை சேர்த்துக்காம நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக மைய அரைச்சி எடுத்து வச்சு பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை அப்படியே அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இது போடும்போது சொல்கிறேன். குழம்பு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 30 சின்ன வெங்காயம் இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயம் முழுசாக போட்டிருக்கேன். ஏன்னா குழம்புல எடுத்து சாப்பிடும்போது நல்லா இருக்கணும்ல, அதுக்காக. மீதி 30 சின்ன வெங்காயத்தை வந்துட்டு குறுக்க வெட்டி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 7-8 பூண்டு, 2 பச்சை மிளகா, அப்புறமா கருவேப்பிலை. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் சேர்த்து செய்வாங்க, ஆனால் தேங்காய் டேஸ்ட் எப்படி கொடுக்குன்னு தெரியல. எங்கள் வீட்டில் இல்லை. தேங்காய் செஞ்சா நல்லா இருக்கும் ஜிபி. தேங்காய் வந்து டேஸ்ட் எதுவும் தராது, ஸ்மெல்லு நல்லா இருக்கும். தேங்காய் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டாச்சு. இது கூட வந்துட்டு உளுவானா வெந்தயமா இல்லை, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். ஏதோ கடுகு மட்டும்தான் எடுத்துக்கணும், கடலப்பருப்புல எடுத்துக்கூடாது, காயிட்டும். கடுகு கூட வந்துட்டு ஒரு இந்த அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் பொரிஞ்சிட்டு இருக்கப்பவே வந்துட்டு கூட கருவேப்பிலையும் பூண்டும் சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய் கீரி நான் சேர்த்துக்கிட்டேன். இது
இது நல்லா எண்ணெயிலே வந்துட்டு வெந்து வணங்கணும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வந்துட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்ச இந்த இது சேர்த்துக்கலாம் மசாலாவை. மசாலா கூட தண்ணி சேர்க்காம நல்லா வலிச்சு சேர்த்துக்கணும். தண்ணி வந்துட்டு அப்புறமா தான் சேர்த்துக்கணும். இப்போ இது வந்து நல்லா வந்து எண்ணெயிலே வணங்கி இந்த ஸ்மெல்லாம் போகணும். நல்லா எண்ணெயிலே இந்த மாதிரி நல்லா வணக்கி எண்ணெய் திரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த ஸ்மெல்லாம் போய் நல்லா வந்துட்டு ஸ்மெல் சூப்பராக, அதாவது டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ அது எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கணும். ஆமாம். என்ன பால் எடுக்கிறேன்? தேங்காய் பால் எடுத்தேன். எதுக்கு? தேங்காய் பால் தான் கடைசியில் சேர்த்துக்கு போகிறோம். தேங்காய் அரைச்சி சேர்த்துட்டா தேங்காய் பால் சேர்த்தா சூப்பராக இருக்கும். எவ்வளோ தேங்காயில் எவ்வளோ பால் எடுத்துருக்கணும்? இப்போ தேங்காய் பெரிய தேங்காயில் வந்துட்டு உடச்சோம்னா இந்த பக்கம் மூடி வரும்ல, அரை மூடி தேங்காய். அரை மூடி தேங்காய் அதை எடுத்துக்கணும். சின்ன மூடி. நல்லா வணங்குறதுக்குள்ளார சைடில் அந்த புளியுமே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். எவ்வளோ புளி? ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்துட்டு எடுத்துக்கணும். கருப்பு புளியாக இருந்தால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்மக்கிட்ட கருப்பு புளி இல்லை, கொஞ்சம் சம்பட்ட கலரில் தான் இருக்குது. நல்லா எண்ணெய் திரிஞ்சு ஒட்டாமல் சூப்பராக வந்துருச்சு. இது கூட வந்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இதை கழுவி இதில் இருக்கிற மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். இதை கூட சேர்த்துக்கலாம். புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் இந்த டைமில் இது கூட சேர்த்துக்கலாம். வந்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதானா? இதை கொதிச்சா போதுமா? தேங்காய் பால் சேர்க்கணும். அது எப்போ? அவ்வளோதான், இப்போ சேர்த்துக்கலாம். இது கூட வந்துட்டு இப்போ தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மூடியில் எடுத்து தேங்காய் பால், அதையுமே இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்த உடனே வந்துட்டு நல்லா வந்துட்டு கொதிச்சு வரணும். மூடி வச்சு நம்ம கொதிக்க விட்டுலாம். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கணும். அது கொதிக்கிறதுக்குள்ளாரையே இங்கே பாருங்கள், சைடில் வந்து நான் மீனுக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டேன் கேரளா ஸ்டைலில். செம்மையாக இருக்குது. உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து ஷார்ட்ஸில் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். நல்லா வந்துட்டு மீன் குழம்பு நல்லா கொதிச்சு இந்த மாதிரி எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சங்கரா மீன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேவரட் ஆயிரமா டெய்லி மீன் சாப்பிட்ற மாதிரி ஃபேவரட்டுங்கிறேன். எங்கள் வீட்டில் சங்கரா மீன் தான் எடுப்பாங்க. அப்படியா? நீங்கள் ரோகு மீன் பாறை மீன் எடுக்கிறீங்க. இது எங்கள் வீட்டில் ஐலா மீன் சங்கரா மீன் எடுத்து செஞ்சுருக்குமே. தலையெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் நம்ம வந்துட்டு எண்ணெயில் போட்டு சாப்பிட்டுக்கலாம். தலையை யாரும் சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி சின்ன தலையாக இருந்தால் பிரச்சனை, அது சாப்பிடலாம். இந்த மாதிரி அடுப்பு சன்னா வச்சுட்டு மீன் போடணும். நம்ம மீன் ஆட் பண்ணியாச்சு. இந்த மீன் கொஞ்சம் பெருசாக இருக்கனால எப்படி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அவ்வளோ நேரம் வேக வச்சுக்கலாம். கூடவே வந்துட்டு எந்த ஒரு புளிக்குழம்புனாலும் வந்துட்டு கடைசியில் கருவேப்பிலை சேர்த்திக்குவோம். அதனால் கருவேப்பிலை சேர்த்தி மூடி வச்சிடலாம். நல்லா வந்துட்டு வேகட்டும். கடவுளே, 1/4 மணி நேரம் கழிச்சு பார்ப்போம். இப்படியே டேஸ்ட் பண்ணலாம். நல்லா தானே இருக்குது. சூப்பராக இருக்குது, வேற லெவல். A few moments later. ஸோ ஃபைனலாக வந்து குழம்பு தயார். மீனும் நல்லா வெந்துருச்சு. ஆமாம், சூப்பராக வந்துருச்சு. எல்லாருமே வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். அப்படியே அதுக்கு மேலே வந்து அப்படியே மலைச்சாற மாதிரி குழம்பு ஊற்றி சாப்பிடுவோமா? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும்ல, அதுக்காக தான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சமைச்சது. இந்த ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிடுவோம்ல, நல்ல ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு மீன் கடையில் சாப்பிட்டா அப்படியே இருக்கும். அப்படியா? அந்த மாதிரி அளவுக்கு இருக்கா டேஸ்ட்? சூப்பராக இருக்கு. ஆத்தன்டிக் ஃப்ளேவர் அப்படியே இருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்கு. அதில் அந்த சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாமே நிறையா போட்டிருக்கிறதுனால அப்படியே அந்த ஒவ்வொரு பைட்டுமே சூப்பராக இருக்குது. மீனுமே நல்லா வெந்துருச்சு. மீன் அப்படியே வச்சு அப்படியே மீன் கூட ஒரு பைட் போவோம். எனக்கு சாப்பிடணும்னு தோணுது பார்க்க. கடல் மீன் தான் சூப்பராக சாப்பிட்டு. A few moments later. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பிரபண்ணா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே போய் வந்து கிச்சனில் எப்போவே பூனை வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு கிரில் கம்பி வாங்கி அடிக்கலாம்னு சொல்லிட்டு எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு அதுவும் வாங்கிட்டோம். அப்படியே வந்து சின்னதாக ஒரு வாழை மரம் அதுவுமே சொல்லி சின்னதாக கொடுத்தாங்க. அதுவுமே வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். ஆமா, பிடிச்சதா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிக்கோங்க. அப்புறமா அடுத்த வீடியோ வந்து என்ன வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற கமெண்ட் எல்லாமே நாங்க படிச்சிட்டு தான் இருக்கோம். எல்லாரும் ஹோம் டூர் வேணும்னு கேக்குறாங்க. அடுத்து ஹோம் டூர் போலாம். அது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணோம். வீடு கேவலமா இருக்கு. வீடோட ரெண்ட் எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறமா வந்துட்டு என்னென்ன பொருள் வாங்கணும், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் வந்துட்டு என்ன பிரைஸ்க்கு வாங்கணும் எல்லாமே நம்ம ஹோம் டூர் 2 பார்ட்டா போட்டு கொடுக்கலாம். சரி, நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாமா? ஓகே, டாடா, பை பை, see you.